Hello everyone, welcome back. So in the series of videos we are seeing so many things regarding Struts 2. So we have seen basic introduction, how to develop a simple Struts application. We have seen regarding the MVC pattern of Struts. Then in the previous video we have seen about the actions. That is a part of the Struts. We have seen about the actions. So now we are going to see another thing called as interceptors. So in this video, we'll be seeing the introduction for interceptors. Then it gives a cleaner separation in MVC. So what is that? What type of separation interceptor is giving? Then we'll be seeing the invocation of interceptors. How we are going to invoke an interceptor. Then the workflow of interceptors. So now starting with the introduction. The interceptor is responsible for most of the processing done by the framework. So actually how it is going to work, so action and then that is a model view control அப்படின்னு 3 யூனிட்டா இருக்கும்னு சொல்றோம். மாடல்ங்கிறது ஆக்ஷன், வியூங்கிறது ரிசல்ட், இங்க கண்ட்ரோல்ங்கிறது ஃபில்டர் டிஸ்பேச்சர் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸ்டட்ஸ்ல ஆக்ஷன், ரிசல்ட், ஃபில்டர் டிஸ்பேச்சர். ஸோ ஆக்ஷனோட ஒர்க் என்னன்னு பார்த்தோம்னா இட் இஸ் த பிஸ்னஸ் லாஜிக், டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இது ஆக்ஷனோட ஒர்க்குன்னு சொல்லியிருக்கோம். ரிசல்ட், வாட் இஸ் ரெண்டர்ட், what is a view, what is the user is seeing, that is a result அப்படின்னு பார்த்துருக்கோம். Filter dispatcher, it acts as a controller between the action and view அப்படின்னு பார்த்துருக்கோம். Then what is meant by interceptor அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃப்ரேம்ஒர்க்கில் மோஸ்ட் ஆஃப் த ப்ராசஸிங்கை இன் பிட்வீன் செய்ய போகிறது இன்டர்செப்டார் தான். So we are having so many built-in interceptors and those interceptors are declared in default stack. So default stackல நிறைய built-in interceptors இருக்கும். Again struts default packageல தான் இந்த default interceptorம் இருக்க போகுது, default stackம் இருக்க போகுது. So நீங்க built-in interceptor வேணும்னா you have to access this struts default package and you can use this default stack built-in interceptor. Okay, so this default stack handle the fundamental task. So interceptors immensely improve the level of separation in MVC. So ஒரு மாடல் வியூ கண்ட்ரோலர் ஆல்ரெடி அதுவே ஒரு செப்பரேட் யூனிட்ஸாக இருக்குது. அதில் நிறைய அட்வான்டேஜஸ் பார்த்துருக்கோம். தனித்தனி செப்பரேட்டாக யூனிட்ஸாக இருக்கிறதுனால அகெயின் இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செப்பரேஷனை இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். ஸோ இன்டர்செப்டார் ஆக்ட் ஆஸ் அ காம்பனன்ட் பிட்வீன் தி கண்ட்ரோலர் அண்ட் ஆக்ஷன். ஸோ மாடல் வியூ கண்ட்ரோலரில் controller is going to act as a intermediate between the action and view னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ action and controllerக்கு in betweenல interceptors work ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. So we can see how it is going to work. So it creates a cleaner separation in MVC. Interceptors removes the cross-cutting, pre-processing and post-processing task from the action components. ஒரு ஆக்ஷன் காம்பனன்ட்ஸில் இருந்து கிராஸ் கட்டிங், ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் டாஸ்க்கை இன்டர்செப்டார்ஸ் ரிமூவ் பண்ணிடுமா. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு நோ வாட் இஸ் அ கிராஸ் கட்டிங், ப்ரீ ப்ராசஸிங் அண்ட் போஸ்ட் ப்ராசஸிங் டாஸ்க். அது தெரிஞ்சாதான் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ரிமூவ்ங்கிறது தெரியும். ஸோ கிராஸ் கட்டிங் டாஸ்க்குன்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ இமேஜின் அ வெப் அப்ளிகேஷன் வேர் ஏ லாகின் இஸ் அ கம்பல்சரி திங். லாகின்ங்கிறது கம்பல்சரியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கோ அண்ட் ப்ரௌஸ் டுடே நீங்கள் போய் நெட்டில் ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணி பாருங்கள். அந்த சைட்டில் என்னவா இருந்திருக்கணும், எந்த பேஜை ஆக்சஸ் பண்ணுறது, அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் எந்த பேஜை நீங்கள் ஆக்சஸ் பண்ணினாலும் லாகின் கம்பல்சரின்னு இருந்திருக்கணும். அப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணலாம், லாகினை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் பண்ணி தென் யூ கேன் ப்ரௌஸ் ஆல் தி பேஜஸ். சம்டைம்ஸ் லாகின் பண்ண மறந்துடுவோம், ஏதாவது ஒரு பேஜை டேரெக்டாக எடுப்போம். லெட் இட் பி பேஜ் 2. பேஜ் 2 எடுத்தாலும் அகெயின் அங்கே என்ன கேட்கும், லாகின் அப்படிங்கிறது கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் தான் பேஜ் 2 வில் பி given access to you. Similarly நீங்கள் இல்லை நான் பார்த்துட்டே இருக்கும்போது I go for a page 4, நான் லாகின் ஆகலை, அங்கேயும் அதே கேஸ் தான். அகெயின் இட் ஆஸ்க் ஃபார் அ லாகின். ஸோ ஒன் டைமாக நீங்கள் லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணாமல் நீங்கள் வேறு எந்த பேஜ் போக ட்ரை பண்ணாலும் இட் வில் பி ஆஸ்கிங் ஏ லாகின். ஸோ அப்போ இப்போ நமக்கு இதில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு. அப்போ பேஜ் 1ல் இருக்கிற ஆக்ஷனுக்கு மட்டும்தான் லாகின், பேஜ் 2ல் ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஆக்ஷனுக்கு மட்டும்தான், தட் இஸ் அ பிஸ்னஸ் லாஜிக், அங்கே இருக்கிற ரன் ஆகிட்டு இருக்க லாஜிக்கு தான் ஆக்ஷன். பேஜ் 4ல் இருக்கிற ரன் ஆகிட்டு இருக்க லாஜிக்கு தான் உங்களுக்கு லாகின் அப்படிங்கிறது கிடையாது. அப்போது எந்த ஆக்ஷனாக இருந்தாலும் லாகின்ங்கிறது கம்பல்சரி. அப்போ லாகின் கேனாட் பி ஆக்ஷன். அப்போ லாகின்ங்கிறத நான் ஆக்ஷன்னு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ லாகின் இஸ் நெசசரி வேர்
every action to get executed. எல்லா ஆக்ஷனும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா login is a compulsory thing. So logging is an administrative task that is done for every request of a process. Every request of a process னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்ல இருந்தும் நான் ஒவ்வொரு பேஜை ஆக்சஸ் பண்ணுவேன். அப்போ எல்லா ரெக்வெஸ்ட்டுக்கும் எனக்கு எது கம்பல்சரி? லாகிங்கிறது கம்பல்சரி. ஸோ லாகிங் இஸ் எ கிராஸ் கட்டிங் இஷ்யூ. இட் இஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு எனி சிங்கிள் ஆக்ஷன். ஒரு சிங்கிள் ஆக்ஷனுக்கு அது ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ண வேண்டாம்? லாகிங்கிறத ஒரு ஆக்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ கேன் இம்ப்ளிமெண்ட் இட் ஆஸ் அ இன்டர்செப்டார். ஸோ இன்டர்செப்டாரில் ஒரு கிராஸ் கட்டிங் இஷ்யூ. லாகிங் இஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் கிராஸ் கட்டிங் இஷ்யூ. ஸோ நவ் ஐ கேன் develop logging as a interceptor. Instead of action, I can develop it as a interceptor. Similarly, this interceptor can be used to solve the remaining problems also. That is pre-processing, post-processing. அதையும் solve பண்ணலாம். Here is an example for pre-processing. That is data transfer. Every action needs some data to be transferred from the request parameter to the domain specific parameter. So client அவங்களோட ரெக்வஸ்ட் சப்மிட் பண்ணும்போது யூஆர்எல்ல எய்தர் த்ரூ தி கெட் மெத்தட் ஆர் த்ரூ தி போஸ்ட் மெத்தட் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுற எல்லா பேராமீட்டர்ஸும், ஃபார்மில் டைப் பண்ண எல்லா பேராமீட்டர்ஸும் இங்கே வரும். அது வரும்போது அதை நம்ம இங்கே ஜாவா பீன் யூஸ் பண்ணி காப்பி ஆகிடும். ஆக்ஷனில் உள்ள டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு காப்பி ஆகிடும்னு சொன்னோம். அண்ட் அகெயின் திஸ் இஸ் நாட் த கோர் ஒர்க் ஆஃப் தி ஆக்ஷன். காப்பியிங், that is transferring the data from the request to the domain specific properties. Domain specific properties ங்கிறது உங்களோட ஜாவா பீன் ப்ராப்பர்ட்டிஸ். that is not a main work of a action. அதை நம்ம என்ன பண்ணிடலாம்? instead of, because ஆக்ஷனோட லாஜிக் ஒர்க் ஆகணும்னா டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கணும். அப்போ ஆக்ஷன் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி this must be done before the action fires. ஆக்ஷன் ஃபயர் ஆகிறதுக்கு முன்னாடி இது நடந்துடணும். so it is called as a pre-processing task. And here we have a built-in interceptor called as params. So params is an interceptor, built-in interceptor, which can automatically transfer the data from the request parameter to the domain specific parameters. So in this way we can also build interceptors for pre-processing task. So now how to call a interceptor, how to invoke a interceptor, because actions எப்படி invoke ஆகும் நமக்கு தெரியும். கிளையண்ட்ல இருந்து எந்த ரெக்வஸ்ட்டும் அந்த யூஆர்எல் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்லி தட் யூஆர்எல் இஸ் மேப்டு டு ஆக்ஷன். பட் ஆனால் இன்டர்செப்டர்ஸ் எப்படி கால் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, instead of having a simple controller invoking action directly, interceptor can sit between the controller and the action. ஸோ அப்போ கண்ட்ரோலரில் இருந்து ஆக்ஷன் டைரக்டாக கால் ஆகிறதுக்கு பதிலாக இன்டர்செப்டார் கேன் சிட் பிட்வீன் தி கண்ட்ரோலர் அண்ட் தி ஆக்ஷன். ஸோ நவ் அப்போ என்ன ஆகும்? ஆக்ஷனுங்கிறது டைரக்டாக கால் ஆகாது, அதுக்கு பதிலாக உங்களுக்கு இன்டர்செப்டார் கால் ஆகும். இன்வோகேஷன் ஆஃப் ஆக்ஷன் இஸ் a layered process which involves execution of stack of interceptors. ஸோ அப்போ ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு இன்டர்செப்டார் தான் வைக்க போகிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வி வில் பி ஹேவிங் ஸோ மெனி இன்டர்செப்டார்ஸ். அப்போ ஒரு ஸ்டாக் ஆஃப் இன்டர்செப்டார்ஸாக ஒரு ஆக்ஷனுக்கு முன்னாடி இருக்க போகுது. அப்போ ஒரு ஆக்ஷனை கால் பண்ண போகிறோம், ஒரு ஆக்ஷனை இன்வோக் பண்ண போகிறோம்னா இஸ் a layered process. ஸோ அப்போ அந்த ஆக்ஷன் கால் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஆஃப் இன்டர்செப்டார்ஸ் கால் ஆக போகுது. கால் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆக்ஷன் கால் ஆக போகுது. The execution of interceptors will be prior to, after and during the actual execution of action itself. ஸோ அப்போ வந்து இன்டர்செப்டர்ஸ் வந்து எல்லாமே ஆக்ஷனுக்கு முன்னாடியே கால் ஆகி முடிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர் ஆஃப் தி இன்டர்செப்டர்ஸ். சம் இன்டர்செப்டர்ஸ் will be prior to action. ஒரு ஆக்ஷன் கால் ஆகிறதுக்கு முன்னாடியே காலாகி முடிச்சிடும். some of the interceptors will be called after the action. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கும். and some interceptors during the actual execution நடக்கும் போதும் சில interceptors ரன் ஆகிட்டு இருக்கும். so instead of invoking actions execute of directly, now we are going to call the object of action invocation. so already we have seen ஆக்ஷனில் எழுதுகிறவங்களோட பிஸ்னஸ் லாஜிக்கை எக்ஸிக்யூட் ஆஃப் மெத்தடில் எழுதுவோன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு கிளையண்ட் ரெக்வஸ்ட் பண்ணினாங்கன்னா இட் மீன்ஸ் அது கரஸ்பாண்டிங்காக இருக்கிற ஆக்ஷனில் இருக்கிற எக்ஸிக்யூட் மெத்தட் கால் ஆகுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அந்த எக்ஸிக்யூட்டை டைரெக்டாக கால் பண்ணாமல் they are going to call the object of the action invocation. So object of action invocation
encapsulates the action and all of interceptors. அப்போ அந்த ஆக்ஷன் இன்வொகேஷனுங்கிற ஆப்ஜெக்டில் என்ன இருக்க போகுது, எல்லா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற எல்லா ஆக்ஷன்ஸும் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற இன்டர்செப்டர்ஸ், ஆல் தோஸ் வில் பி இன் தி ஆப்ஜெக்ட் ஆக்ஷன் இன்வொகேஷன். The invocation of action must first travel through the stack of interceptors associated with that action. அப்போ ஒரு ஆக்ஷன் கால் ஆகணும், ஒரு ஆக்ஷன் இன்வோக் ஆகணும்னா என்ன பண்ணியிருந்துருக்கணும், ஃபர்ஸ்ட் இட் ஷுட் ட்ராவல் தி ஸ்டாக் ஆஃப் இன்டர்செப்டர்ஸ், இருக்கிற அதுக்கு அசோசியேட்டடாக இருக்கிற எல்லா இன்டர்செப்டர்ஸையும் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதோட ஆக்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஆர் கோயிங் டு invoke the interceptors. So now we will be seeing the workflow of interceptor. Now this is the one of the example we can easily understand. Now if we have a action, so now these are the interceptors. We have a exception, model driven, file upload. We have so many interceptors. So while when we need to call a action, it will be crossing all those interceptors and finally that action will be called. And also அதோட முடிஞ்சிறதுல சம்டைம்ஸ் போஸ்ட் ப்ராசஸிங், ஆக்ஷன் கால் ஆகி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங் ஒர்க்லையும் சில இன்டர்செப்டர்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ அப்போது ஆக்ஷன்லேருந்து ரிசல்ட் கால் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் நம்மளோட யூசர். ஸோ யூசர் கிட்ட ரிசல்ட் ரெண்டர் ஆகுறதுக்கு முன்னாடி அகைன் இட் வில் பி கிராசிங் ஸோ மெனி இன்டர்செப்டர்ஸ். ஸோ இப்படியும் இருக்கும். So, in either cases, before action or after action or during the execution of action, in any time, interceptors may be involved. The action will execute and return a control string that selects the appropriate result. After the result executes, each of interceptors in reverse order gets a chance to do some post-processing work. So, அப்போ action complete ஆனதுக்கு அப்புறம் reverse orderல interceptors work ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங் ஒர்க் எதுவும் பண்ண வேண்டியிருந்தா பண்ணிக்கலாம். ஆக்ஷன் இன்வொகேஷன் என்கேப்சுலேட்ஸ் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் தி ஆக்ஷன் வித் திஸ் அசோசியேட்டட் இன்டர்செப்டர்ஸ் அண்ட் ரிசல்ட். அப்போ ஒரு ஆக்ஷன் இன்வொகேஷன் அப்படிங்கிறது வெறும் ஆக்ஷன் மட்டும் கிடையாது, இட் இஸ் அசோசியேட்டட் வித் தி இன்டர்செப்டர்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஆக்ஷனோட இன்வொகேஷன். ஒரு ஆக்ஷன் இன்வோக் ஆக போகுதுன்னா வெறும் ஆக்ஷன் மட்டும் invoke ஆகாது, அதோட அசோசியேட்டடாக இருக்கிற interceptors and result, everything will be invoked. Okay, now so this is the basic thing regarding the interceptors. In the next video we will be seeing more things related to this interceptor. Thank you.